ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இது வெறும் பருப்பு மட்டும் சேர்த்த அடை தோசை இல்லை, பல தானியங்கள் சேர்த்து செஞ்சது. ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்டோடு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு துவரம் பருப்பு ஒரு அரை கப், அரிசி ஒரு அரை கப், இதுக்கப்புறம் தேவையான தானியங்கள் எல்லாமே கையளவு தான் நான் போட்டேன். ரெட் பீன்ஸு, வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, கூடவே வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம், இது எல்லாத்துக்கூடவும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் உடல் ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஊற வச்சேன். ஸோ சாயந்தரம் வந்து அரைச்சிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு வேணுன்னா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு கடைசியாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாமே சேர்த்து நல்லா குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இது அடை தோசை இல்லையா, குருணையாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு வந்தோன்னே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 1 to 2 ஹவர்ஸ் நல்லா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. இது புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் கூட எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக கூட தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் அதை தோசையாக ஊற்றி எடுத்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக நீட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.